அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். 40ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் முதல் வார்த்தையாய் வாசிக்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். இந்த வசனம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவபூர்வமாக வந்தது. பாருங்கள், தாவீதின் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. தாவீதை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்தார். வசனம் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை சவுலுக்கு பயந்து காடுகளிலும் அரணிப்பான இடங்களிலும் அருகில் இருக்கிற தேசங்களிலும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பலத்த எதிர்ப்பு சவுலினிடத்தில் தினந்தோறும் வந்து கொண்டே இருந்தது. சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் கடினமான சூழ்நிலைகள். ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்தும் வரைக்கும், கர்த்தர் தான் இந்த இடத்தில் அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். பாருங்கள், தாவீது காத்திருந்ததற்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பிரதிபலன் கொடுத்தார். சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார். இந்த காலை நேரத்திலே இந்த விஷயத்துல ஆண்டவரால மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும். இந்த வியாதிய, இந்த போராட்டத்தை, இந்த தேவைய ஆண்டவரால மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும் சொல்லி காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமா ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். நிச்சயமா அவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும். நம்முடைய முழு நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் மேல்தான் உள்ளது. அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். அவரால் மட்டும்தான் நமக்கு எல்லாம் கொடுக்க முடியும். அவரால் மட்டும்தான் நமக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை தர முடியும். அவரால் மட்டும்தான் நமக்கு ஒரு நிறைவான சந்தோஷத்தை தர முடியும். அவரால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில சரீர சுகத்தை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக அவர் செய்யும்படிக்கு பொறுமையோடு காத்திருக்கும் போது அந்த காத்திருக்குதல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். ஒரு முறை ஒரு சகோதரிக்காக ஜெபித்து கொண்டே இருந்தோம். அவளுக்கு திருமணம் ஆகவில்லை, வயது ஏறிக்கொண்டே போகிறது. அவளுடைய பெற்றோர்கள் கண்ணீர் வடித்தார்கள். எனக்கு இருக்கிற மகளுக்கு எப்படியாகிலும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும். அந்த சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்காக ஒரு பெரிய அற்புதம் செய்வார். ஆண்டவருக்காய் நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றிலும் ஒரு பெஸ்டா கொடுப்பார். சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஏளனம் செய்தார்கள், உறவினர்கள் பரியாசம் செய்தார்கள், மற்ற எல்லா ஜனங்களும் இனிமே உனக்கு எந்த நல்ல காரியம் நடக்காது என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் இந்த சகோதரி ஆண்டவரை சார்ந்து கொண்டு சொல்வார்கள், கர்த்தாவே நீர் எனக்கு அற்புதம் செய்கிறவர், நான் உமக்கு காத்திருக்கிறேன், நீர் கொடுக்கும் போது நான் பெற்றுக்கொள்கிறேன், நீர் எனக்கு எல்லாவற்றிலும் சிறந்ததை கொடுப்பீர் என்று சொல்லி அந்த சகோதரி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. திடீர் என்று ஒரே நாளில் எல்லா காரியங்களும் பிக்ஸ் ஆனது. ஒரே மாதத்துக்குள் திருமணமானது. அந்த சகோதரி சாட்சி சொல்லும் போது, நான் பொறுமையோடு காத்திருந்ததற்கு எனக்கு ஒரு நல்ல கணவனை தந்தார், நல்ல குடும்பத்தை தந்தார், நல்ல ஆவிக்குரிய மனிதனை தந்தார், ஜெபிக்கிற மனிதனை, தேவனுக்காய் பிரயாசப்படுகிற மனிதனை தந்தார் என்று சொல்லி அந்த திருமண விழாவிலே சாட்சி சொன்னார்கள். பாருங்கள், நம்முடைய தேவன் காத்திருக்கிறவர்களுக்கு பிரதிபலன் கொடுக்கிறவர். இந்த காலை நேரத்திலும் பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கிறீர்களா? வியாதியினால் காத்திருக்கிறீர்களா? குடும்பத்தில் அற்புதத்துக்காய் காத்திருக்கிறீர்களா? உங்கள் தேவைகளுக்காய் காத்திருக்கிறீர்களா? தாவீதை வெட்கப்படுத்தாமல் உயர்த்தின தேவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை அழைத்து வந்து அபிஷேகித்து ஆவியானவர் கூடவே இருந்து அவனை நடத்தி அவனுடைய பொறுமையின் முடிவை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் பொறுமையின் முடிவை, உங்கள் பொறுமையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மிகுந்த நன்மையாய் மாற்றுவார். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. பொறுமைக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு. காத்திருப்போம், வெற்றி நிச்சயம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, கர்த்தருக்காக பொறுமையோடு தாவீது காத்திருந்த போது அவரை ஆசீர்வதித்தது போல இந்த காலை நேரத்திலும் எத்தனையோ எதிர்பார்ப்புகளின் மத்தியில் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்து ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.